Hi friends, welcome to SN Learning. நாம லாஸ்ட் வீடியோல பர்சனல் ப்ரொனவுன்ஸ் I, you, he, she, each, my, we, they, our, your இதெல்லாம் எப்படி ஹிந்தில எழுதுவாங்க, எப்படி ஹிந்தில சொல்வாங்கன்னு சொல்லிட்டு டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸை நாம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சில ஆக்டிவிட்டிஸ் வச்சு கனெக்ட் பண்ணி அதை எப்படி ஹிந்தில எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தியா போறதுனால நான் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு ரெண்டு வீடியோவை அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோல பார்க்க போறது I, you, he, she, it. அடுத்ததான் பார்ட் 2 வீடியோல my, we, they, our, your இதை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஐக்கு வந்து தமிழ்ல நான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இன் அப்படிங்கிற லெட்டர் வந்து சைலண்டா வரும். அது எதுக்குன்னா இந்த மைக்கு மேல ஒரு டாட் இருக்குல்ல, இந்த டாட் வந்தாலே இன் அப்படிங்கிற அந்த லெட்டர் வந்து சைலண்டா அந்த வேர்டு கூட ஆட் ஆகும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சென்டென்ஸ் ஐ எம் ஈட்டிங் ஃபுட். இத வந்து தமிழ்ல நான் உணவு சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா मैं खाना खा रहा हूं, मैं खाना खा रहा हूं. இதுலயுமே பாருங்க இன் அப்படிங்கிற அந்த லெட்டர் வந்து சைலண்டா வரும், பிகாஸ் மேல ஒரு டாட் இருக்கு. ஸோ ஐ எம் ஈட்டிங் ஃபுட் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ்ல நான் உணவு சாப்பிடுகிறேன், ஹிந்தியில मैं खाना खा रहा हूं. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I am reading a book. I am reading a book அப்படின்னா நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அத ஹிந்தில எப்படி சொல்வாங்கன்னா मैं एक किताब पढ़ रहा हूं, मैं एक किताब पढ़ रहा हूं. இதுல வந்து கிதாப் அப்படின்னா புக், ஓகே, பढ़ना படிக்கிறது, ஏக்னா ஒன், मैं एक किताब पढ़ रहा हूं. இதுல இந்த கோடு எதுக்கு வரும்னா நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸோ ஒரு பேரா முடியுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு டாட் வைப்போம். ஹிந்தில அந்த டாட்க்கு பதிலா இந்த லைன் தான் வரும். ஓகே, சோ ஐ எம் ரீடிங் அ புக் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹிந்தில मैं एक किताब पढ़ रहा हूं. நாம நெக்ஸ்ட் பார்க்க போற பர்சனல் ப்ரொனவுன் யூ. யூக்கு வந்து தமிழ்ல நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யூக்கு ஹிந்தில தூ, தும், ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூ, தும், ஆப் இது மூணுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பர்சனல் ப்ரொனவுன்ஸான யூவோட ஹிந்தி மீனிங் தூ, தும், ஆப் இத வந்து எப்படி ஹிந்தில சொல்வாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது தூ. தூ அப்படின்னா தமிழ்ல நீ அப்படின்னு மீனிங். நாம நீ யார்கிட்ட போட்டு பேசுவோம், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நம்மளோட வயசுல சின்னவங்களா இருக்கவங்க கிட்டையும் பேசுவோம். அதே தான் தூ நாம யார்கிட்ட சொல்லி இதுல பேசுவாங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், யங்கர் சிப்லிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ஆர் யூ கோயிங், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம்னா நீ எங்கே போகிறாய். அதே தான் ஹிந்தியில எப்படி கேட்பாங்கன்னா तू कहां जा रहा है, तू कहां जा रहा है. சோ இதுல பாருங்க ஒரு டாட் இருக்கு. இது வந்து இந்த டாட் வந்தா இன் வந்து சைலண்டா வரும். சோ இத வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீனிங். சோ வேர் ஆர் யூ கோயிங்க்கு ஹிந்தில तू कहां जा रहा है. तू எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நம்மளோட வயசுல சின்னவங்க கிட்டயும் பேசுறப்ப ஹிந்தில तू அப்படி யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது தும். தும் எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், கிளாஸ்மேட்ஸா கூட இருக்கலாம், பீப்புள் ஆஃப் அவர் ஏஜ், நம்ம ரிலேட்டிவ்ஸ்லயும் நம்ம சேம் ஏஜ் பீப்புள் இருக்கலாம். ஆனா அவங்க வந்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட நம்ம பேசுறப்ப தும் அப்படின்னு சொல்லி பேசலாம். ஓகே, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு தமிழ்ல மீனிங். இதே ஹிந்தியில கேட்கிறப்ப நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுறப்ப தும் அப்படின்னு சொல்லி பேசலாம். தும் क्या कर रहे हो, तुम क्या कर रहे हो.
இதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கீழே கொடுத்துருக்கேன். இதுல தூ யார்கிட்ட போட்டு பேசுவாங்க? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் யங்கர் சிப்ளிங்ஸ் கிட்டயும். தும் வந்து ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், பீப்புள் ஆஃப் அவர் ஏஜ், பட் தே ஆர் நாட் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆப் ஆப் யார்கிட்ட பேசுவாங்கன்னா நம்மளோட வயசுல பெரியவங்க கிட்ட, நம்ம டீச்சர்ஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்ம பேசுறப்ப நம்ம மரியாதையா நீங்கன்னு சொல்லி பேசுவோம். அதேதான் ஹிந்தில ஆப் அப்படின்னு சொல்லி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவ் ஆர் யூ? தமிழ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மரியாதையா கேட்போம். அதேதான் ஹிந்தில எப்படி கேட்பாங்கன்னா ஆப் கைசே ஹே, ஆப் கைசே ஹே. இதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். தூ யார்கிட்ட சொல்லி பேசுவாங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், யங்கர் சிப்ளிங்ஸ் கிட்ட. தும் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், பீப்புள் ஆஃப் அவர் ஏஜ், பட் தே ஆர் நாட் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆப் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா நம்மளோட வயசுல பெரியவங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், டீச்சர்ஸ், அம்மா அப்பா யாருக்கிட்டனாலும் நம்ம மரியாதையா பேசுறப்ப ஆப் யூஸ் பண்ணி பேசலாம். ஓகே, நாம இந்த ஸ்லைட்ல டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சில சென்டென்ஸ் வச்சு தூக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் 2 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இத வந்து தமிழ்ல நீ என் சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஹிந்தில எப்படி சொல்லுவாங்கன்னா तू मेरा सबसे अच्छा दोस्त है. तू मेरा सबसे अच्छा दोस्त है. सबसे ना சிறந்த. ஓகே, you are my best friend அப்படின்னா ஹிந்தில तू मेरा सबसे अच्छा दोस्त है அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் listen to me. listen to me அப்படின்னா நான் சொல்றத கேள். இத வந்து ஹிந்தில எப்படி சொல்வாங்கன்னா तू मेरी बात सुन. तू मेरी बात सुन. listen to me की ஹிந்தில तू मेरी बात सुन. வாங்க நெக்ஸ்ட் தும்குள்ள எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாம தும்குள்ள எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது do you know my name? do you know my name அப்படின்னா என் பேர் உனக்கு தெரியுமா? இது வந்து ஹிந்தில तुम मेरा नाम जानते हो? तुम मेरा नाम जानते हो? Do you know my name க்கு तुम मेरा नाम जानते हो. அடுத்த எக்ஸாம்பிள் where do you live? where do you live அப்படின்னா நீ எங்கு வசிக்கிறாய்? நீ எங்கு வசிக்கிறாய்? இத வந்து ஹிந்தில तुम कहाँ रहते हैं? तुम कहाँ रहते हैं. where do you live க்கு तुम कहाँ रहते हैं. நாம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆப்குள்ள எக்ஸாம்பிள். ஆப் அப்படின்னா தமிழ்ல நீங்கள். இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் who are you? who are you அப்படின்னா தமிழ்ல நீங்கள் யார். நீங்கள் யார்னாலும் ஓகே, யார் நீங்கனாலும் ஓகே. both have the same meaning. இத வந்து ஹிந்தில எப்படி சொல்வாங்கன்னா आप कौन है? आप कौन है. next example where are you going? where are you going க்கு தமிழ்ல நீங்கள் எங்கு செல்கிறீர்கள். இத வந்து ஹிந்தில எப்படி சொல்வாங்கன்னா आप कहाँ जा रहे हैं? आप कहाँ जा रहे हैं. who are you க்கு आप कौन है. where are you going க்கு आप कहाँ जा रहे हैं. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நாம நெக்ஸ்ட் பார்க்க போற பர்சனல் ப்ரொனவுன் he. நம்ம தமிழ்ல அவன் யூஸ் பண்றப்பே சரி, அவர் யூஸ் பண்றப்பே சரி, இங்கிலீஷ்ல he தான் வரும். இந்த he க்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா வ. வ இதுல வந்து h சைலண்டா வரும். ஓகே, இதோட எக்ஸாம்பிள் அவன் விளையாடுகிறான், அவர் விளையாடுகிறார். இதுக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா வ खेल रहा है. வ खेल रहा है. கேல் அப்படின்னா விளையாடுறது, வ அப்படின்னா அவன் அவர். எப்படி ஹீங்கிற ஒண்ணு வருதோ அதுக்கு ஹிந்திலையுமே வ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு தான் வரும். வ खेल रहा है. he is playing க்கு ஹிந்தில வ खेल रहा है. இதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்
கீழே கொடுத்திருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He is working. He is working. இதுல அவன் வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கறப்ப அவன் வேலை செய்கிறான். அவர் வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கறப்ப அவர் வேலை செய்கிறார். இத வந்து ஹிந்தில எப்படி சொல்வாங்கன்னா वह काम कर रहा है. वह काम कर रहा है. काम அப்படினா வேலை. He is working க்கு ஹிந்தில वह काम कर रहा है. வாங்க நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரொனவுன் பார்க்கலாம். நாம நெக்ஸ்ட் பார்க்க போறது she. sheக்கு வந்து தமிழ்ல அவள் அப்படின்னு சொல்வாங்க. sheக்கு ஹிந்தில வ அப்படின்னு சொல்வாங்க. he she ரெண்டுக்குமே ஹிந்தில வ அப்படிதான் வரும். sheயோட எக்ஸாம்பிள் she is writing. she is writing. இத வந்து தமிழ்ல அவள் எழுதுகிறான்னு சொல்வாங்க. அத ஹிந்தில எப்படி சொல்வாங்கன்னா वह लिख रही है. वह लिख रही है. लिख அப்படினா எழுதுறது. लिखना அப்படின்னு சொல்வாங்க. So she is writing க்கு वह लिख रही है. வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாம நெக்ஸ்ட் பார்க்க போறது she is sleeping. she is sleeping அப்படினா அவள் தூங்குகிறாள். அவள் தூங்குகிறாள். இத வந்து ஹிந்தில எப்படி சொல்வாங்கன்னா वह सो रही है. वह सो रही है. she is sleeping க்கு वह सो रही है. நான் யூஸ் பண்ற எல்லா சென்டென்ஸுமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற அந்த சென்டென்ஸை வச்சு தான் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம நெக்ஸ்ட் பார்க்க போறது இட். இட்க்கு வந்து தமிழ்ல அது அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னா யா. யா இதுல வந்து ஹ சைலண்டா வரும். இதோட எக்ஸாம்பிள் it is my pencil. it is my pencil. இத வந்து தமிழ்ல சொல்றப்ப இது என் பென்சில். இது வந்து எப்படின்னா இதுன்னு சொல்றப்ப நம்ம பக்கத்துல இருந்த பொருளா இருந்தா இதுன்னு வரும். இதுவே கொஞ்சம் தள்ளி இருக்கிறப்ப நம்ம அதுன்னு சொல்வோம். சோ it is my pencilக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா யா मेरी पेंसिल है. யா मेरी पेंसिल है. it is my pencil க்கு ஹிந்தில யா मेरी पेंसिल है. next example it's easy. it is easy. இத வந்து தமிழ்ல அது எளிதானது. இத வந்து ஹிந்தில எப்படி சொல்வாங்கன்னா யா आसान है. யா आसान है. आसान அப்படினா easy. it's easyங்கிறதுக்கு வந்து ஹிந்தில யா आसान है. நாம நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோல my, we, they, our, your பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதேனும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது இப்பதான் பேசிக்கா ஹிந்தி கத்துக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.